வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் மேலாண்மை துறையின் பணிகள் குறித்து இதன் இயக்குநர் முனைவர் கே வேலாயுதம் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தென்னையில் ஊடு பயிராக கோகோ சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா அரசம்பட்டி கிராம விவசாயி டி முத்துலிங்கம் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குறுவை சாகுபடிக்கான நெல் ரகங்கள், வாழைக்கீற்று ரகங்கள், கார்னேஷன் மலருக்கான பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் ஊட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மர நிழலில் வளரும் பயிர்களில் கோகோவும் ஒன்றாகும். கோகோவின் இலைகள் தென்னைக்கு இயற்கை உரமாகவும் பயன்படுகின்றன. அந்த வகையில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தென்னையில் ஊடு பயிராக கோகோ சாகுபடி செய்து வெற்றி கண்ட விவசாயி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா அரசம்பட்டி கிராம விவசாயி டி முத்துலிங்கம் தனது கோகோ சாகுபடி வெற்றி பயணம் குறித்து நம்மிடம் கூற கேட்டபோது, நான் வந்து தென்னை விவசாயிங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு 200,000 கொடுத்தாரு. அதில் ஃபுல்லாக வந்து தென்னை தான் ஃபுல்லாக. இப்போ ஊடு பயிர் தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்து சொல்லி கொக்கோ வைங்க, நல்லா இருக்கும், லாபகரமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்டு கொக்கோ நட்டுக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 செடி நட்டுக்கிறேங்க கொக்கோ. ரொம்ப அருமையாக இது ஊடு பயிரில் ரொம்ப அருமையான நல்லா இருக்குது. நாங்கள் நட்டு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிடுச்சு. 4வது வருஷம் நாங்கள் காப்பு எடுத்துனே இருக்கிறோம். ரொம்ப அருமையான க்ராப்பு. இது கொக்கோவில் என்ன ஒரு ஸ்பெஷலாக வந்து கொக்கோவில் வந்து நிழலில் தான் வரும். நிழலில் வரும். இன்னும் நம்மளுக்கு வந்து தென்னையில் வந்து தென்னைக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கொக்கோ போனால் தென்னைக்கு மகசூல் அதிகமாக தான் வரும், கூட மகசூல் குறையாது. ஈரப்பதம் காக்கும். நம்மளுக்கு நிறைய ஓலை விடுறோம், நல்லா மல்ச்சிங் ஆகுது. நல்லா கொக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலை விழுவும். தொலைனால நம்மளுக்கு நல்லா மல்ச்சிங் ஆகுது. ரொம்ப அருமையான க்ராப்பு. கொக்கோவில் வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 4 கிலோ பீன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி பீன்ஸோட விலை வந்து 215 ரூபா வரைக்கும் இருக்குது பீன்ஸு. நிறைய இது வந்து வாங்கிறதுக்குலாம் இப்போது நடுறவங்களாம் பயப்படுவாங்க, எல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, டைபேக் இல்லைன்னு. நிறைய கம்பெனி வந்து எங்களை வந்து மோதுறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு கொடு, உங்களுக்கு கொடுன்னு. இன்றைக்கி விலைக்கு வந்து 215 ரூபா ஒரு கிலோ நம்ம விற்கிறோம்னா, இப்போ நீங்கள் கணக்கு போட்டு 4 கிலோக்கு எவ்வளோ. தென்னையோடு வந்து கொக்கோக்கு வந்து நல்ல விலை கிடைக்குது. கொக்கோவில் வந்து அந்த பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி. நம்மளுக்கு ஒரு பொன்னால் விட்டால் கூட ஒரு பை எடுத்துன்னு எல்லாம் ஈஸியாக கட் பண்ணின்னு வந்துடுவாங்க. செலவுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோவில் ரொம்ப கம்மியான செலவு. இது மாதிரி ஊடு பயிர் வேறு எந்த இதுலேயும் வரவே வராது. கொக்கோவில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் வந்து அந்த பூச்சி வருது, இது வருது, அது மாதிரி தாக்கிற பூச்சியோ இதனால் வந்து வைரஸ் நோய் எதுவுமே இல்லை. கொக்கோ வந்து ஒரு அருமையான பயிர். இதை வந்து எல்லோரும் விவசாயம் நடலாம். தோட்டக்கலை நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா நடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன். இது கொக்கோனால் வந்து பணம் அடைஞ்சவங்க நிறைய பேர் தான். நம்மளுக்கு வந்து தேங்காய் மரத்துக்கு நல்ல ஈரப்பதம் காமிக்கும். நம்மளுக்கு நல்லா நிறைய தலை உழுது, ஈரப்பதம் நல்லா காக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து மண்புழுக்கு வந்து நிறைய அதே தானே உற்பத்தி ஆகும். ஈரங்கிறனால அந்த தலை விடுறதுனால அந்த மல்ச்சிங் நல்லா
மண்புழு வந்து நம்மளுக்கே அப்படியே என்ரிச் ஆயிடுது. நம்மளுக்கு தோட்டக்கலைத்துறை ஒரு அதிகாரிங்க தான் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து உரம் எப்படி வைக்கணும், எப்படி இது கவாத்து பண்ணணும், எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. தோட்டக்கலையில் வந்து எனக்கு நல்லா இது பண்ணுறாங்க. கவர் பண்ணுற எந்த சந்தேகனாலும் எங்களுக்கு நல்லா நிவர்த்தி பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு எப்படி அவங்க தோட்டக்கலை மூலிமா எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. கொக்கோவில் வந்து எல்லாமே நிறைய நடுங்க. நிறைய இப்போ எல்லா கம்பெனிக்கார் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பத்தலை, எங்களுக்கு நான் நிறைய வெளிநாட்டில் தான் வாங்கி நடக்கிறோம், தமிழ்நாட்டிலே இது பூர்த்தி செய்ய முடியல, நிறைய கொக்கோ செடி வேணும் அப்படின்ற நிறைய விவசாயிங்க நடுங்க. தென்னை மரத்தில் வந்து நீங்கள் மஞ்சள் போட்டுக்கலாம், வாழை போட்டுக்கலாம், எவ்வளோ விவசாயம் நீங்கள் பண்ணினுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டைம் கொக்கோ நட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாழைனா கூட நம்ம எட்டுன்னு போய் மார்க்கெட்டில் எட்டுன்னு போய் விற்கணும், இது ரொம்ப சிரமம். ஆனால் கொக்கோ பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டான தேடி உங்கள்கிட்டே வந்து காசு கொடுத்து எட்டுன்னு போகிற அளவுக்கு ஒரு கொக்கோ வந்து ரொம்ப ஈஸியான மார்க்கெட்டிங், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொக்கோவில் பார்த்து கஷ்டன்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நடுங்க, நட்டு நல்லா பயனடைங்க. நீங்கள் மேலும் தகவல் அறிய விவசாயி டி. முத்துலிங்கம் அவர்களை 0443254223 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் பெருமக்கள் பருவத்தை பயிர் செய்து நல்ல மகசூல் பெற வேண்டி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்கேற்ற ரகங்களை பரிந்துரைக்கின்றது. ATT 36, TKM 9, IR 50, IR 64, ATT 37, AST 16, AST 18, MTU 5, ATT R 45, TRY R2, ATT RH1, ATT R47 ஆகியவற்றை தேர்வு செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும். வேளாண் ஆலோசனையில் அடுத்து தோட்டக்கலை பழப்பயிர்கள் வரிசையில் வாழை சாகுபடி. வாழை பழத்திற்கு ஏற்ற ரகங்களாக ரோபஸ்டா, கோ1, மட்டி மற்றும் சன்ன செங்கதலி, காவண்டிஷ் ஆகியவை ஏற்றுமதிக்கு உகந்ததாகும். வாழைக்காயாக உபயோகப்படுத்துவதற்கு மொந்தன், நேந்திரன், வயல் வாழை மற்றும் சாம்பல் நிற மொந்தன் ஆகியவற்றை தெரிவிக்கலாம். மலைப்பகுதிக்கு ஏற்ற ரகங்களாக விருப்பாச்சி, சிறுமழை, செவ்வாழை, மனோரஞ்சிதம், நமரை மற்றும் லாடன் ஆகியவன ஆகும். மேற்கண்ட ரகங்களில் ஜூன் ஜூலைக்கேற்ற ரகங்களாக மலை வாழை ரகமான சிறுமலை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வாழைக்கன்றுகள் தேர்வும் நேர்த்தியும். சீரான வளர்ச்சிக்கும் நல்ல மகசூல் பெறவும் தரமான கன்றுகளை தேர்வு செய்து நடுதல் வேண்டும். தாய் மரத்திற்கு அருகாமையில் கிழக்கிலிருந்து வளரும் 2 முதல் 3 அடி வரை உயரமுள்ள சுமார் 3 மாத வயதான ஈட்டி கன்றுகளை சிறந்தவை. கன்றின் எடை 1.5 கிலோ முதல் 2 கிலோ வரை எடையுள்ளதாகவும் பூச்சி மற்றும் நோய் தாக்காத கிழங்குகளாகவும் இருக்க வேண்டும். கிழங்கின் அடிப்பகுதியுள்ள வேர்களை நீக்கிவிட வேண்டும். கிழங்கின் மேல் பகுதியுள்ள தண்டு பகுதி 20 சென்டிமீட்டர் இருக்குமாறு தேர்ந்தெடுக்கவும். நூற்புழு தாக்குதலை தவிர்க்க தோல் சீவிய கன்றுகளை சேற்று குழம்பில் நனைத்து அதன் மீது கார்போபியூரான் குருணை மருந்தை ஒரு கிழங்கிற்கு 40 கிராம் என்ற அளவில் தூவி பின்னர் நட வேண்டும். மேலும் விவரங்கள் பெற அருகிலுள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலரை அணுகி விவரங்கள் பெறலாம். வேளாண் ஆலோசனையில் அடுத்து வருவது கார்னேஷன் மலர் சாகுபடி குறிப்புகள். ரகங்கள் சிவப்பு ரகங்களாக டோமிங்கோ, மாஸ்டர், கார்டினா, பிக்ரெட், டாரெஷ் காபோ, ஐகார்ட்லி. காலநிலை குளிர்ந்த காலநிலை. பகல் நேரத்தில் வெப்பநிலை 18 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மற்றும் இரவு வெப்பநிலை 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க வேண்டும். மண் நல்ல வடிகால் வசதியுடைய வண்டல் மண். கார அமில தன்மையின் அளவு 5.5 முதல் 6.5. பருவம் இது ஆண்டு முழுவதும் பயிரிடப்படுகிறது. கட்டுப்பாடான சூழலில் வளரும். பூக்கும் பருவம் மற்றும் அறுவடை. பூத்தல் நடவு செய்த 6 மாதத்தில் தொடங்கி 1 ஆண்டு 6 மாதங்கள் வரை தொடரும். பொதுவான கார்னேஷன் வகையில் இதழ்கள் மூடாமல் தண்டுகள் செங்குத்தாக இருக்கும். தெளிப்பு வகையில் 2 பூக்கள் திறந்த நிலையிலும் மீதமுள்ள மொட்டுக்கள் நிறத்தை காட்டும். 5 கணு கொண்ட காம்புகளை பக்க கிளைகள் வளர்வதற்காக விட்டு தினமும் அறுவடை செய்யலாம். மேலும் தகவல் பெற அருகிலுள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலரை அணுகவும். நமது பொதிகையில் எதிர்வரும் சனிக்கிழமை 18/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி.
வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வணிக ரீதியில் நாட்டுக்கோழி, முட்டைக்கோழி, கறிக்கோழி, வான்கோழி, கினிக்கோழி, காடை, புறா, வாத்து ஆகிய பறவை இனங்களை எவ்வாறு வளர்ப்பது குறித்தும், மலைத்தோட்ட பயிர்கள், காய்கனி வகைகள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்தும் அந்தந்த துறைகளின் நிபுணர்கள் பங்கு கொள்ளும் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் ஊட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.5%, காற்றின் வேகம் மணிக்கு 6.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 18.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 643.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1000.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.9 இருந்தது. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்னோட வயலை தயார் செய்யறது, உழுறது, தோன்றது, விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன மிஷின்களை என்னுடைய தேவைக்கேற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் எங்களுக்கு சொந்தமானவை. பெரிய மிஷின்களை நாங்க குழுவை உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள், வளமையை பெறுங்கள். ஆயிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன்.
புதிய மிஷின்கள், புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை வளர்ச்சிக்காக மண் மற்றும் பயிர் மேலாண்மை துறை 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பின்னர் இத்துறையானது பயிர் மேலாண்மை துறை என 2010இல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இத்துறை பயிர் மேலாண்மை ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைத்து பயிரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் மேலாண்மை துறையின் பணிகள் குறித்து இதன் இயக்குனர் முனைவர் கே. வேலாயுதம் அவர்கள் விளக்கமளிக்கிறார். வணக்கம் வேளாண் பெருமக்களே. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் மேலாண்மை இயக்குநரகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஜூன் 1984இல் மண் மற்றும் பயிர் மேலாண்மை இயக்குநரகம் உருவாக்கப்பட்டது. அதன் பின் 1/4/2010இல் பயிர் மேலாண்மை இயக்குநரகம் என்று பிரிக்கப்பட்டு அதிலே வேளாண் அறிவியல் சார்ந்த 6 துறைகள் இணைக்கப்பட்டுள்ளன. உளவியல் துறை, வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், பயிர் வினையியல் துறை, பயிர் மேலாண்மை துறை, கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் துறை, வளங்குன்றா அங்கக வேளாண்மை துறை. இந்த இயக்குநரகத்தின் பணிப்பானை, அதாவது மேண்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 துறைகளிலே நடக்கின்ற ஆராய்ச்சி, பயிற்சி, அறிவு பரிமாற்றம் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு காலநிலை மண்டலங்களில் பயிர் மேலாண்மையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆராய்ச்சி மூலம் தீர்வு கண்டு பரிந்துரைப்பது. இதன் முக்கியமான நோக்கங்கள் வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்தல், உற்பத்தி மற்றும் வருமானத்தை பெருக்குவதற்கு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை உத்திகளை உருவாக்குதல், வேளாண்மை ஆலோசனை சேவை மூலம் பயிர் உற்பத்தி பிரச்சனைகளை குறைத்தல், இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளுதல். இந்த இயக்குநரகத்துடன் இணைத்துள்ள துறைகளிலே என்னென்ன செயல்பாடுகள் என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலிலே உளவியல் துறை. இந்த உளவியல் துறை என்பது 1906ஆம் ஆண்டு உளவியல் செக்ஷன் ஒரு பகுதி என்று உருவாக்கப்பட்டது. மிகவும் பழமையானது. இதனிலே இளநிலை பட்டப்படிப்பு, முதுநிலை பாடம் போன்றவற்றை நடத்துகிறார்கள். இதிலே இந்த மாணவர்கள் குறிப்பாக இளநிலை பட்டப்படிப்பில் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் படிக்கும்போதே பணம் சம்பாதிக்கும் திட்டம், அந்த திட்டத்தை மாணவர்கள் விரும்பி படிக்கிறார்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் கம்ப்ளீட்டாக பயிற்சி, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. 3ஆம் ஆண்டு முதல் பருவத்தில் இப்போ ஒரு நெல் பயிர் எடுத்துட்டிங்கன்னா, இந்த நெல் பயிரை நாற்று விடுவதிலிருந்து அறுவடை செய்வது வரை எப்படி எல்லாம் அந்த பயிரை வளர்க்க வேண்டும், அதற்கு என்னென்ன இடுபொருள்களை இட்டு வளர்க்க வேண்டும் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களே நிலத்தை பண்படுத்தி அது நாற்றாங்கால் உருவாக்கி அந்த உரிய தருணத்தில் அந்த நாற்றுகளெல்லாம் பிடுங்கி நடுறாங்க. அதற்குரிய உரங்களை தேவையான உரங்களை இடுகிறார்கள். அந்த உரங்களை அடியுரமாக இடுகிறார்கள், மேலுரமாக இடுகிறார்கள். பின்பு கலை மேலாண்மையை பயன்படுத்துகிறார்கள். அதன் பின் பூச்சி நோய் தாக்குதல் இருந்தால் அதை ஆராய்ந்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பின் அது அறுவடை செய்து அந்த அறுவடையை மாணவர்கள் நெற்மணியாகவும் வைக்கோலாகவும் பிரித்து கொடுத்து அதில் வரக்கூடிய லாபத்தை மாணவர்களே பிரித்து எடுத்துக்கொள்கிறார்கள். முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் ஆராய்ச்சி மூலம் பயிர் சாகுபடியை எப்படியெல்லாம் திறம்பட செய்வது, அதனால் விவசாயிகளுக்கு எவ்வளவு லாபம்
தரக்கூடிய செயல்களை உருவாக்குவது போன்ற திட்டங்களை தயாரித்து ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கிறார்கள். ஸோ உளவியல் துறையில் அந்த வல்லுநர்கள் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எந்த பருவத்தில் நாம் விதைக்க வேண்டும், நிலம் எப்படி அதற்கு தயாரிக்க வேண்டும், அந்த பயிருக்கு விதை அளவு எவ்வளவு வேண்டும், பயிருக்கு நாம் விதைக்கும் பொழுது என்னென்ன இடைவெளிகளில் அதை விதைக்க வேண்டும், அதற்கான உர அளவு எவ்வளவு, அந்த உரலகத்தை எந்தெந்த பயிர் காலகட்டத்தில் இட வேண்டும், எந்த முறையில் இட வேண்டும் போன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட பயிரில் வரக்கூடிய களைக்கொல்லிகள் மூலமாகவும் மற்ற சாகுபடி முறைகளை பயன்படுத்தும் களைகளை களைகிறார்கள். ஸோ உளவியல் வல்லுநர்கள் ஆண்டு முழுவதும் செய்ய ஆராய்ச்சி அதனுடைய முடிவுகளை 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி தமிழக அரசு வேளாண்மை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து பயிர் சாகுபடி தொழில்நுட்ப கையேடு என்ற வடிவில் புத்தகமாக வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்திலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் உள்ளது. அதை விவசாய பெருமக்கள் படித்து அதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உளவியல் வல்லுநர்கள் இது மாதிரி கண்டுபிடித்த படைப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு படைப்பு நெல் தக்கை பூண்டு விதைத்தல். இப்பொழுது தமிழக அரசு வேளாண் துறையில் இந்த தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது எதுக்காக இது கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டு முழுவதும் பயிர்களை போடுறதுனால மண்ணில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சப்படுகின்றன. ஆனால் அதற்கு பசுந்தாள் உரங்களை இடுவதில்லை. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதற்காக உளவியல் வல்லுநர்கள் ஒரு குழு நெல்லையும் தக்க பூண்டையும் ஒரே சைமல்டேனியஸாக ஒரே தரப்பில் விதைச்சிட்டோம்னா அது நாம் அந்த தக்கை பூண்டு 30லிருந்து 40 நாள் வரும்போது கோண வீடர் கண்டு அதை மடக்கி உழுதுட்டோம்னு வைங்க, அது ஒரு 40 கிலோ தலைச்சத்து கொடுக்குது. ஸோ தனித்தனியாக நம்ம தக்கை பூண்டை போட வேண்டியதில்லை. ஸோ நெல் தக்கை பூண்டு விதைக்கும் கருவி, நேரடி நெல் விதைக்கும் சீட் ட்ரம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 6 அறைகள் உள்ளது. முதல் அறையில் நெல், 2ஆம் அறையில் தக்கை பூண்டு விதைகள், 3ஆம் அறையில் நெல் தக்கை பூண்டு விதைகள், இது மாதிரி மாற்றி மாற்றி அறையில் இருக்கும். அந்த நேரடி நெல் விதைப்பு கருவியை நாம் தொழிலில் நல்ல பண்படுத்தப்பட்ட தொழிலில் நாம் இழுக்கும் பொழுது நெல் 25 சென்டிமீட்டருக்கு இடைவெளியில் அந்த விதைகள் விழுந்துட்டே போகும். அதுக்கு நடுவில் தக்கை பூண்டு முளைக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது 40 சென்டிமீட்டர் இல்லை 30 நாள் வரும்போது கோணோவீடர் கண்டு உழுதுட்டோம்னு வைங்க, அது மண்ணிலுடைய பௌதீக, ரசாயன மற்றும் நுண் தன்மைகளை அதிகரித்து நெல் மகசூல் 1 டன் வரைக்கும் கூடுது என்றது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. அடுத்த முக்கியமான துறை வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, காலநிலை மாற்றம் ஏற்படுதுன்னு, கிளைமேட் சேஞ்ச். அது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அந்த தாக்கத்தை தவிர்த்து பயிர் விளைச்சலை கூட்டுவதற்கான வேளாண் காலநிலை சார்ந்த ஆராய்ச்சி அங்கே நடைபெறுகிறது. இது சம்பந்தப்பட்ட பயிற்சி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. மேலும் காலநிலை சம்பந்தப்பட்ட இளநிலை படிப்பு, முதுநிலை படிப்பு, ஆராய்ச்சி அங்கே நடக்கின்றிருக்கு. இப்போ அதில் முக்கியமான என்ன ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வேளாண் வானிலை சேவை. அந்த வேளாண் வானிலை சேவைங்கிறது வானிலை காரணிகளால் பயிர் விளைச்சலில் கிட்டத்தட்ட 30% குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு 385 வட்டங்கள் இருக்குது. இந்த 385 வட்டங்களில் 325 வட்டங்களில் வேளாண் தானியங்கி வானிலை நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் 10 விதமான வானிலை அது டேட்டா நமக்கு கிடைக்கிது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த வாயு மண்டலத்தில் இருக்க வெப்பநிலை, மண்ணில் இருக்க வெப்பநிலை, காற்றில் இருக்கும் ஈரப்பதம், மண்ணில் இருக்க ஈரப்பதம் நமக்கு கிடைக்கிது. மேலும் காற்றோட எவ்வளோ வேகமாக அடிக்குது, காற்று எவ்வளவு என்ன திசையில் போயிட்டுருக்கு, அன்னைத்த மழை அளவு, ஈரப்பதம் எவ்வளவு, இது போன்ற 10 காரணிகளை இந்த தானியங்கி வானிலை நிலையம் ரெக்கார்டு நமக்கு செஞ்சு அதை கம்ப்யூட்டரில் இங்கே ஸ்டோர் ஆகிக்குது. இங்கே அது மாதிரி ஸ்டோராக இருக்கும்பொழுது
டிஎன்ஏ நீங்கள் வலைதளத்தில் வந்தீங்கன்னு வச்சிங்க, TAWN.TNAU.AC.in அப்படிங்கிற வலைதளத்துக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பின்னாடி ஒரு வாரத்துக்கு முந்தைய காலநிலை காரணிகளை, இந்த 10 காரணிகளை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு பின்னாடி இருக்க காரணிகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த 10 வானிலை காரணி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 3 நாள்களுக்கு ஃபோர்காஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே வேலாயுதம் அவர்களை 09489056703 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 15/7/2015 புதன்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனம் மூலம் கொய்மலர் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா கொப்பரை கிராம விவசாயி எம் மாரியப்பன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சாதா கெண்டை மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் மேலாண்மை துறையின் பணிகள் குறித்து அதன் இயக்குனர் முனைவர் கே வேலாயுதம் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். यूरिया का स्वदेशी उत्पादन 70 लाख टन बढ़ाने के लिए 6 उर्वरक संयंत्रों का उद्धार किया जा रहा है। FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और BVFCL की नामरू फोर्थ। सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा। अनाज का उत्पादन 10% तक बढ़ेगा। बढ़ेगी 10 से 15% नाइट्रोजन क्षमता। வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். எங்களின் வேளாண் தொழில்நுட்ப பகுதிகளை நீங்கள் இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் ஆலோசனைகளுக்கு 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.